உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல உள்ள ஒரு கமெண்ட்டுக்கு தான் ஆன்சர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்ன கமெண்ட் அப்படின்னு சொல்லி நான் படிச்சிடுறேன். ஹாய் சிஸ்டர், உங்களோட வீடியோஸ் டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கோம். வீடியோ நல்லா இருக்கு சிஸ்டர். நீங்க லோக்கல் ஏரியால இருந்திருக்கீங்களா, குவார்டர்ஸ்ல இருக்கீங்களா, ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லுங்க. அதாவது நம்ம குவார்டர்ஸ்குள்ளேயும் சிவில் ஏரியாவில் நம்ம இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. நாங்கள் இப்போ தான் நியூ மேரேஜ் பண்ணியிருக்கிறோம். குவார்டர்ஸ் போகிறதுக்கான ப்ரொசீஜர் கொஞ்சம் சொல்லுங்கள் சிஸ்டர், எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம குவார்டர்ஸ்குள்ளே இருக்கிற லைஃப்பும் சிவில் ஏரியாவில் இருக்கக்கூடிய லைஃப்பும் எப்படி இருக்குன்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம குவார்டர்ஸ் சிவில் ஏரியா இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது முதல்ல பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேஃப்டி அண்ட் செக்யூர். இது வந்து பார்த்தீங்கன்னா குவார்டர்ஸ்க்கும் சிவில் ஏரியாவுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போ குவார்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சுற்றி பாருங்கள், ரொம்பவே சுற்றி பார்த்தீங்களா, இதுதான் குவார்டர்ஸ். இப்போ நம்ம இருக்கக்கூடிய குவார்டர்ஸ் இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரொம்ப சேஃபாக இருக்கும். நம்ம இந்த குவார்டர்ஸ்குள்ளே எப்போதுமே சேஃப்டி வந்து முக்கியம். அதாவது என்ன சொல்கிறதுனா, யாருமே உள்ளே வர முடியாது, சிவிலியன்ஸ் யாருமே உள்ளே வர மாட்டாங்க. நம்ம வந்து பர்மிஷனோட தான் வெளியே போக முடியும், பர்மிஷனோட தான் உள்ளே வர முடியும். அதனால் இதில் சேஃப் வந்து பார்த்தீங்கன்னா குவார்டர்ஸில் வந்து ரொம்பவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது சிவில் ஏரியாவில் நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு வாடகை வீடை பார்த்து இருக்கணும். வாடகை பொறுத்த வரைக்கும் ரேட் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகும். நம்ம 1 PHல வீடு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதோட ரேட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5K ரேஞ்சில் தான் ஸ்டார்ட் ஆகும். அதே இது 2 PHல பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரேட் வந்து நமக்கு 10K வரைக்குமே இருக்குது. அது வீட்டை பொறுத்து தான் டிஃப்ரென்ஸ் ஆகும். இப்போ குவார்டர்ஸுக்கும் வீட்டுக்கும் உள்ள ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா சேஃப்டி, அதை சொல்லியாச்சா. ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பென்சிவ் எப்படி இருக்குன்னு கேட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் வாடகையை பார்த்துடலாம். இது வந்து ஸ்கூல் வேன் போய்கிட்டு இருக்கு. நம்ம ஆர்மி ஸ்கூல் பிள்ளைங்க தான் இந்த மாதிரி சிவிலில் வேன் வச்சு கூட்டு போயிட்டு இருக்காங்க. இதுவுமே சேஃப்டி தான், நமக்கு ரொம்பவே சேஃபாக இருக்கும். நம்ம எக்ஸ்பென்சிவ் பொறுத்த வரைக்குமே ஏரியா பொறுத்த வரைக்கும் வீடு வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போ குவார்டர்ஸோட டூர் வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அதிலே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ பின்னாடி போயிட்டு இருக்குல்ல, இதுதான் வந்து நமக்கு தண்ணி வண்டி. இதில் வந்து நமக்கு 5 ரூபா, நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்னோட வீடியோ ரெகுலராக பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஒரு 5 ரூபா நம்ம கொடுத்தோம் அப்படின்னா தண்ணி வந்து பிடிச்சி வச்சுருவாங்க. இதுதான் வண்டி, நீங்கள் பார்த்துக்கோங்க. இதே இது நம்ம சிவில் ஏரியாவில் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லா பொருளுமே நம்ம காசு கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். தண்ணியுமே நம்ம பக்கத்தில் இருக்க கடையில் போய் தான் பிடிக்க வேண்டியிருக்கும். ஏன்னா இப்போ வந்து என்ன சொல்கிறதுனா, குவார்டர்ஸில் உள்ள ஃபெசிலிட்டிஸ் வந்து நான் குவார்டர்ஸில் என்னென்ன பொருட்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன். நம்ம என்ன கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோட லாஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம வீடு வந்து சொல்லிட்டேன், நம்ம 1 PH 2 PH நம்மளோட இஷ்டத்துக்கு நம்ம வீடு பார்த்துக்கலாம். இப்போ அந்த வீட்டுக்கான வாடகை வந்து யார் கொடுப்பா? இப்போ குவார்டர்ஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். அப்போ நம்ம வெளியில் இருந்தால் வாடகை கொடுக்கணுமா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இல்லை, அது கிடையாது. ஒவ்வொரு சிட்டியை பொறுத்த வரைக்கும், இப்போ நாங்கள் டெல்லியில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு குவார்டர்ஸ் கிடைக்கல, நாங்கள் சிவிலில் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கான வாடகை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இவ்வளோ ரூபாய் நீங்கள் ஃபேமிலி வச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து டெல்லியை பொறுத்த வரைக்கும் 12,000 கொடுக்குறாங்கங்க. 12,000 வந்து குவார்டர்ஸ்க்கான வாடகை. இப்போ நம்ம குவார்டர்ஸ்குள்ள இருந்தோம்னா அந்த 12,000 கிடைக்காது. இதே இது நம்ம வாடகைக்கு இருந்தோம்னா நமக்கு அந்த 12,000 கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சாப்பாடுக்கான விஷயம் வந்து பொறுத்த வரைக்குமே நம்ம குவார்டர்ஸ்குள்ள இருந்தாலும் சரி, வெளியில் இருந்தாலும் சரி, நமக்கு எப்போதுமே ரேஷன் மணி கொடுப்பாங்க. அது கூடவே நமக்கு சப்ஜி, வாரத்துக்கு ஒருக்க சப்ஜி கொடுப்பாங்க. இது டிஃப்ரெண்ட் ஆகும். இது வந்து நமக்கு இப்போ நியூ மேரிட் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்க பட்சத்தில் உங்களுக்கு ரேஷனில் கொடுக்கக்கூடிய பொருளுமே அதே மாதிரி வாரம் கொடுக்கக்கூடிய சப்ஜியுமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் மேனேஜ் பண்ணி சாப்பாடு எல்லாம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா செலவே ஆகாது. இதை தாண்டி நீங்கள் நான்வெஜ்ஜி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா எக்ஸ்பென்சிவான நட்ஸ் அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்றது நம்மளோட விருப்பம். அதை நம்ம வந்து பை பண்ணி வாங்கி சாப்பிட்டுக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இதுக்குமே நமக்கு வந்து 2 டைப் இருக்குது. நம்ம ரேஷன் வாங்குறதுக்குமே 2 டைப் இருக்குது. ஒன்று நம்ம ரேஷன் பொருளாகவே வாங்கிடலாம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரேஷன் மணி, நம்ம காசு வாங்கிடலாம். 3 மாதத்துக்கு ஒருக்க வந்து நமக்கு 1 மாதத்துக்கு 4,000 கணக்கு பண்ணி 3 மாதத்துக்கு 12,000 கொடுத்துருவாங்க. இது வந்து ரேஷன் மணியோட அமௌண்ட்டு. காய்கறி பொறுத்த வரைக்குமே நல்ல காய்கறிலாம் இருக்கும், பழங்கள் இருக்கும். அப்புறம் டெய்லி வந்து பால் கொடுப்பாங்க. இப்போ வண்டி வந்துச்சு பார்த்தீங்கன்னா, தண்ணி வண்டி. அதே மாதிரி வந்து காலையில் வந்து பால் வந்து கொடுத்துருவாங்க. 1 லிட்டர் 1.5 லிட்டர் அந்த பொறுத்து, நமக்கு வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதை பொறுத்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இது நம்ம தாண்டி வாங்குறது தான் நம்மளோட செலவு. இப்போ குவார்டர்ஸுக்கும் அதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட செலவு எதுவுமே இருக்காது. இப்போ சிவில் ஏரியா நம்ம பார்க்கலாம். சிவில் ஏரியா நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்துருக்குறோம். பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாங்குவேஜ் ப்ராப்ளம் வரும். அதில் வந்து நமக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான். அந்த லாங்குவேஜில் நான் எப்படிலாம் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லி நான் ப்ரீவியஸாக வீடியோவே அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் கொஞ்சம் கற்றுட்ருக்கேன். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க உங்களுக்கு வந்து ஹிந்தி தெரியுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் கொஞ்சம் இப்போ தான் ஹிந்தி பேச கற்றுட்ருக்கேன்.
இருக்கிறேன். ஆனால் நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 வருஷம் ஆகுது. நார்த் இந்தியாவுக்கு வந்து 4 வருஷம் ஆகுது. நான் பண்ண சில மிஸ்டேக்னால தான் நான் ஹிந்தி கற்றுக்கல. நீங்கள் அந்த மிஸ்டேக்லாம் தவிர்த்தீங்கன்னா கற்றுக்கலாம். அது என்னன்னு சொல்லி நான் வீடியோவே போட்டிருக்கேன். நான் முடிஞ்ச அதையும் உங்களுக்கு லாஸ்ட்டு கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம குவார்ட்டர்ஸில் வந்து என்னென்ன பொருட்கள்லாம் கொடுப்பாங்க, அப்புறம் நம்ம சிவிலில் என்னென்ன பொருட்கள்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, குவார்ட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சில வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர் எல்லாமே குவார்ட்டர்ஸில் இருக்கும். நீங்கள் குவார்ட்டர்ஸ் டூர் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். வீட்டுக்கு தேவையானது நம்ம சிவிலில் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு தேவையான பொருளை நம்ம தான் பை பண்ணி வாங்க வேண்டியிருக்கும். இது டிஃப்ரென்ஸ் ஆகும். இப்போ நீங்கள் வந்து கேட்டிருந்தீங்க உங்களுக்கு எப்படி எக்ஸ்பென்சிவ் இருக்கும், அந்த செலவுலாம் எப்படி இருக்கும், ரெண்டுக்கான டிஃப்ரெண்ட் கேட்டிருந்தீங்களா? நம்ம பண்ணுற செலவு தான் நம்ம எப்படி நம்ம லைஃப் ஸ்டைலை மேக் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நம்ம செலவு. குவார்ட்டர்ஸ் அண்ட் சிவில் ஏரியா பொறுத்த வரைக்கும் நான் பர்சனலாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் லாங்குவேஜ் தெரியாது. அதனால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நிறைய பேர்கிட்ட பழகுறதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. நிறைய பேர் பார்க்கும்போது புதுசாக இருப்பாங்க நார்த் இந்தியாவில். அது எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அதனால் நான் வந்து ரொம்ப ரிசர்வ் டைப்பாக வீட்டிலேயே இருப்பேன். ஆனால் நீங்கள் அப்படி இல்லாமல் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட எல்லாத்தையும் நீங்கள் பழக ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொன்னால் ஈஸியாக ஹிந்தி கற்றுக்கலாம். நம்ம ஊரை போலவே ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம். இதுதான் குவார்ட்டர்ஸுக்கும் நம்ம சிவில் ஏரியாவுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அப்புறம் முக்கியமான விஷயம், நம்ம ஆர்மி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பின்னாடி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, இது மாதிரி ஒரு கடை இருக்கும். நாங்கள் டெல்லியில் இருக்கிற இந்த ஏரியாவில் வந்து ஸ்டேஷ்னரி ஐட்டம் அப்புறம் வந்து மில்க் ப்ராடக்ட் மட்டும்தான் வந்து சேல் பண்ணுறாங்க. இங்கே என்ன ரேட் வச்சாலுமே அந்த ரேட்டுக்கு தான் நம்ம வாங்கி ஆகணும். இதே இது நம்ம சிவிலில் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், நிறைய கடைகள் இருக்கும். எந்த கடையில் ரேட்டு கம்மியாக இருக்கோ நம்ம அதில் போய் வாங்க ஆரம்பிச்சிடலாம். சிவில் மக்களுக்கு ஏற்ற மாதிரி விலை விற்பாங்க. ஆனால் இங்கே வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, ஆர்மி ஏரியாக்குள்ளே பொறுத்த வரைக்கும் சில கடைகள் இருக்கும். காய்கறி கடை இருக்கட்டும், ஹோட்டல் இருக்கட்டும், பால் கடை, அந்த மாதிரி எல்லா கடைகளும் இருக்கும். எல்லா பிளேஸ்லையும் கிட்டத்தட்ட ஒரு கடை மேக்ஸிமம் இருக்கும். ஆனால் இந்த ஏரியாவில் ஒன்று தான் இருக்குது. நீங்கள் பின்னாடி பார்த்துட்டு இருக்கீங்களா, அந்த கடை தான். அங்கே வந்து என்னென்னா ரேட் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்க மாதிரி இருக்கும் சிவிலை கம்பேர் பண்ணும்போது ஆர்மி ஏரியாக்குள்ளே. அப்புறம் விளையாட்டு, குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க இல்லை பெரிய குழந்தைங்க இருந்தால் விளையாடுறதுக்கான சிவில் ஏரியாவுக்கும் ஆர்மி ஏரியாவுக்கான டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு குவார்ட்டர்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பார்க் இருக்கும். அங்கங்கே ஒரு குவார்ட்டர்ஸ் குறிப்பிட்ட ஒரு அளவுக்கு வந்து பார்க் வச்சுருப்பாங்க. அதில் வந்து நம்ம குழந்தைங்களை கூட்டு போய் விளையாட வச்சுக்கலாம். ஆனால் சிவில் ஏரியாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம ஊர் மாதிரி தான். நம்ம ஊரில் எப்படிலாம் நம்ம வாழ்வோம், தெருவில் பிள்ளைங்க விளாடுவாங்க. அதே மாதிரி அவங்க ஊர்னால அவங்க கம்ஃபர்டபுளாக விளாடுவாங்க. நம்ம வேறு ஸ்டேட்லேருந்து வந்ததுனால கொஞ்சம் அவங்க கூட மிங்கிள் ஆகிறது கஷ்டமாக இருக்கும். குழந்தைங்க விளையாட வைக்கிறதுக்கு அந்த ஒரு விஷயம் வந்து நான் பர்சனலாக வந்து ஃபீல் பண்ண ஒரு விஷயம் அதுதான். மற்ற ஹிந்தி தெரிஞ்சு கேஷுவலாக நீங்கள் பழகுவீங்களா இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு குழந்தைங்களை ஈஸியாக வெளியில் கூட்டு போய் விளையாட வைக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்ஸ் லைஃப்பை தான் வந்து லைக் பண்ணுவேன். ஏன்னா இங்கே வந்து பிள்ளைங்களை கொஞ்சம் நம்ம சேஃப்டியாக, நமக்கு ஹிந்தி தெரியுதோ தெரியலையோ நம்ம சேஃப்டியாக நம்ம பாட்டு கூட்டு போகலாம். ஏன்னா இங்கே ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, நம்ம ஒரு ஸ்டேட்டில் நம்ம இருக்கிறோம் நார்த் இந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மகாராஷ்டிராவில் இருக்கிறோம் அப்படின்னா அவங்க மராட்டி பேசுகிறவங்க நிறையா இருப்பாங்க. ஒடிசாவில் இருக்கிறோன்னா அங்கே ஒடியா பேசுகிறவங்க நிறையா இருப்பாங்க. இப்போ நான் டெல்லியில் இருக்கிறனால ஹிந்தி பேசுகிறவங்க நிறையா இருப்பாங்க. ஆனால் குவார்ட்டர்ஸ்குள்ள ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா மொழிக்காரங்களும் இருப்பாங்க. தமிழ், கேரளா, கன்னடா அப்படின்னு சொல்லி சவுத்தில் இருந்தாலும் சரி, நமக்கு காஷ்மீரில் இருந்து எல்லா லாங்குவேஜ்காரங்களும் ஒரே இடத்துல இருக்கிறதுனால யாருமே வந்து பெருசாக இவங்களுக்கு லாங்குவேஜ் தெரியலன்னு சொல்லி நம்மளை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க மாட்டாங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு விளையாட இந்த மாதிரி நிறைய பொருட்கள் இருக்கும். இப்போ குழந்தை கூட விளையாட போய்கிட்டு இருக்காங்க பாருங்க. ஃப்ரீ டைமில் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் குழந்தைங்களோட. இங்கே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இப்போ இந்த சிஸ்டர் கேட்ட மாதிரி ஆர்மி குவார்ட்டர்ஸுக்கும் சிவில் குவார்ட்டர்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸு, வீட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நான் சொல்லியிருப்பேன். இதை தவிர்த்து ஆர்மி லைஃப்பில் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க, அவங்களோட டே டு டே லைஃபாக இருந்தாலும் சரி, இங்கே நார்த் இந்தியாவில் எப்படி ஸ்டே பண்ணுறதா இருந்தாலும் சரி, எக்ஸ்பென்சிவ் எது நீங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களோ, ஆர்மி ஃபேமிலி ரிலேட்டடாக உள்ள டவுட்ஸ்கள் நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. உங்களுக்கான வீடியோஸ் நம்ம மேக் பண்ணிடுவோம். இந்த வீடியோவில் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் வரல அப்படின்னு சொன்னால் அதையும் கமெண்ட்டில் கேளுங்க. அதையும் ஒரு வீடியோ நான் மேக் பண்ணி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த பட்டாளத்தான் மனைவிக்கு உங்களோட ஆதரவை கொடுங்க. பாய்.